Y'all see me flying, never drop down. Drop down, smoking high, I am not round. I'm not round, no denying what I got now. I got now, keep an eye out, keep it locked down. Locked down. ஸோ ஹலோ நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Vlogs of Rocket 96 சேனல். நான் தான் ராக்கெட் 96. என்னடா அப்படி பிரித்து கிடக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சின்னதாக ஒரு அப்டேட்டு. நம்ம பைக்கு எல்இடி அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெட்லைட்டை மாற்றுவாங்க. இந்த டூம் ஒரிஜினல் டூமில் எல்இடி போட முடியாது அப்படின்ட்டு சூப்பர் எக்ஸலோட டூம் வாங்கி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னாக்கா, நம்ம அந்த ஒரிஜினல் ஹோல்டர் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் ஹோல்டரை உள்ளே இருக்க இந்த மெக்கானிசம் எல்லாத்தையும் கழட்டிட்டு இந்த ஒயர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக இந்த இடம் ஒரு இதில் பாதி வரைக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஹோல்ஸை பெருசாக்கிட்டு நம்ம ஒரிஜினல் டூமுக்கு உள்ளே பின்னாடி போய் தட்டாத அளவுக்கு இந்த செட்டப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இது நம்ம டைரெக்டாக இந்த டூமில் போயிட்டு செட் ஆயிரும். பாருங்களேன், நமக்கு உள் சைடை இடிக்காது. டூமை மாட்டும் போது உள்ளேயும் நமக்கு இடிக்காது. பின்னாடி போயிட்டு ஒயரிங் நிறையா இருந்தாலும் லைட்டாக ஒயரிங்கை கீழே தள்ளிட்டு நம்ம டூமை மாட்டும் போது இது பின்னாடி இருக்க வாய்ப்பே கிடையாது. பக்காவாக உள்ளே ஃபிட் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு அவுட்புட் செக் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஹோல்டர்லேருந்து கழட்டின பீஸு கொஞ்சோண்டு கட் பண்ணோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பீஸு கட் பண்ண பீஸு இந்த ஹெட்லைட்டில் நம்ம போட்டிருக்கோம் அதில் வண்டியில். இது ஒரிஜினல் பல்பு. அதாவது நல்லா ஒரு இவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணி அந்த எல்இடி இது உள்றக்க அப்படியே சொருகி விட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா இதை கழட்டியிருக்கோம். நம்ம அந்த எல்இடி பல்ப்லேருந்து இது கழட்டியிருக்கோம். இது அதில் இருந்த ஸ்க்ரூ போட்டு இந்த இடத்துல மாட்டியிருந்தது. நம்ம இதை கழட்டிட்டு RX100 இந்த ஹோல்டர் வாங்கி இந்த ஹோல்டரில் நம்ம அதை ஆல்ட்ரு பண்ணி மாட்டியிருக்கோம். இதில் ஹோல்டருமே பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டரோட டைப்பில் இருக்குது. அதாவது 3 பின் கப்ளர் இருக்குது. நமக்கு RXயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே புல்லட் கனெக்டர் தான் வரும். இந்த மாதிரி புல்லட் கனெக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு ஸ்ப்ளெண்டரோட ஹெட்லைட் சாக்கெட்டும் வாங்கியிருக்கோம். கட் பண்ணி ஜாயின் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. அதில் நம்ம RX100ஓட இந்த ஹோல்டர்லேருந்து நம்ம கலெக்டணும் இல்லையா ஒயர்ஸு, இந்த ஒயர்ஸை இதில் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். கரெக்டாக ஹை பீம் லோ பீம் பார்த்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம டைரெக்டாக இந்த ஹோல்டர்லேயே மாட்டிக்க முடியும். இதில் இதை நம்ம மாட்டிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னால தெரியும், நல்லா செட் ஆகிடுச்சு. உள்ள அழகாக மாட்டிடும். இதை நம்ம ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் மாதிரி டேப் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே எடுத்து மாட்டிடலாம். ஸோ வண்டி ஃபுல்லாகவே நம்ம டீசலில் தான் வச்சுருக்கோம். சரியா, எல்லாமே இதுலேருந்து எல்லா பல்புமே எல்இடி தான் போட்டிருக்கோம். சரியா, இதையும் நம்ம டிசி மாற்றிட்டோம். ஆனால் இப்போ இது எரியாது. நமக்கு பார்க்கிங் மட்டும் தான் எரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இது மினி பல்பு தான் எரிகிறது. குட்டி தான் மேலே இருக்கிறது, எரியலை. ஆனால் ஃபுல்லாக டிசியில் தான் இருக்குது. இதை நம்ம ரிலே போட்டு கட் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டால் தனியாக நம்ம சுவிட்சு வைப்பாங்க, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. தனியாக சுவிட்ச் வைக்காமல் நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது டிசி கனெக்ஷன் அதில் போய் ஒர்க் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். அதாவது பஜாஜ் பல்சர்லலாம் இருக்கும். அந்த மாதிரி பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் தான் அங்கே நமக்கு டிசி கனெக்ஷன் கிடைக்கும். த்ரோ பாருங்கள், நல்ல த்ரோ இருக்குது, நல்ல ஃபோக்கஸ். பைக்கை இப்போ நான் ஆஃப் பண்ணேன்னா ஹெட்லைட் ஆஃப் ஆகிடும். ஆனால் இன்னும் பைக் ரன்னிங்கில் தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரிலே போட்டு கட் ஆஃப் பண்ணிடுவோம்.
ஸோ எதுக்காக இந்த மாதிரி ரிலே போட்டு கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். எதுக்காக அப்படின்னா சில பேர் வந்து இங்கே ஹேண்டில் பாரில் வந்து எக்ஸ்ட்ரா சுவிட்ச் வைப்பாங்க. எக்ஸ்ட்ரா சுவிட்ச் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா சாவி போட்டு இந்த சுவிட்ச் போட்ட உடனே லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பைக் இன்ஜின் வந்து ஆஃபில் இருக்கையிலையும் இந்த சுவிட்சை போட்டால் லைட் வந்து எல்லா லைட்டும் எரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கலை. இந்த சிஸ்டம் வந்து நமக்கு பேட்டரிக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி தான். என்னன்னா நம்ம பைக்கு ரன்னிங்கில் இருக்கையில் மட்டும்தான் ஹெட்லைட் வந்து எரியும். அதாவது நார்மல் பல்பு எப்படி எரியுதோ அதே மாதிரி தான் எரியும். ஃபுல்லாகவே டெயில் லைட்டு, இண்டிகேட்டர், இந்த பல்பு, இது எல்லாமே வந்து எல்இடி தான். டெயில் லைட்டுமே பாருங்களேன், இதுவுமே எல்இடி தான் போட்டிருக்கேன். உங்கள் வண்டி வந்து இப்போ ஃபுல் டிசியில் இருக்குது. ஃபுல்லாக வந்து டிசி கன்வெர்ட் வந்து பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், பிரைட்னஸ், இந்த லைட்டோட பிரைட்னஸ் நீங்களே பார்க்கலாம். நல்லா மூஞ்சிலே அடிக்க பாருங்களா. இந்த மாதிரி பிரைட்னஸ் வந்து நம்ம அந்த குண்டு பல்பில் வந்து கிடைக்காது. அதாவது ஹாலஜான் பல்பில் வந்து கிடைக்காது. எல்இடி போட்டதுனால நம்ம வந்து ஹசார்ட் ஃப்ளாஷரும் வந்து போட்டிருக்கோம். ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து நமக்கு நைட் டைம் ஹைவேஸில் ஓட்டும்போது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஐட்டமாக இருக்கும். நமக்கு நைட் டைமில் நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஆர்பிஎம் லோ ஆர்பிஎம்லேயும் லைட்டு வந்து பிரைட்னஸ் வந்து குறையாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜிங்கும் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா சார்ஜிங் வந்து நல்லா இருந்தால் தான் நமக்கு எல்இடி போடையில் நீங்கள் வந்து பேட்ரி வந்து உட்காராது. இல்லைன்னா பேட்ரி உட்காந்துரும். நீங்கள் போடுற அந்த எல்இடி லோடு எல்லாத்துக்கும் பேட்ரி வந்து உட்காந்துரும். ஏன்னா இந்த வண்டிக்கு சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வந்து பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டு நான் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ சார்ஜிங் செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டோட ஆம்ப் மீட்ரு வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இதில் லோடு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த மீட்ரு வந்து உட்காரும். ஸோ எல்இடி போட்டிருக்கனால நமக்கு கீழே வந்து போகலை. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி ஹெட்லைட்டை போட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த மீட்ரு வந்து நீங்கள் கீழே இறங்கல. அதை நல்லா பார்க்கலாம். மீட்ரு கீழே இறங்கியிருக்கு, தெரியுதா? ஸோ நம்ம ரேஸ் பண்ணும்போது சார்ஜ் வந்து ஏறும்போது நமக்கு மிடில் வந்துடும். பார்த்தீங்கன்னா லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு லோடும் எந்த லோடும் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி எல்இடி போடும்போது நமக்கு பேட்டரியோட யூசேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜிங் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் வராது. நீங்கள் லாங் ரைடு போடுறதுக்கு தாராளமாக எல்இடியை போட்டு யூஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹாரனு, டபுள் மீட்டருக்கு எல்இடி, ஃப்ரண்ட் ஹெட்லைட் எல்இடி, டெயில் லைட் எல்இடி எல்லாமே எல்இடி போட்டதுனால எனக்கு பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. ஸோ இதே செட்டப் நீங்கள் ஹாலஜன் பல்பில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்டரி வந்து எவ்வளோ தான் நீங்கள் சார்ஜிங் ரெடி பண்ணாலும் உட்காந்துரும். பார்த்தீங்கன்னா இப்போது நைட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு வெளிச்சமான இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட பார்க்கிங் பல்போட வெளிச்சம் தான். இன்னும் வந்து நான் மெயின் பல்ப் வந்து போடலை. இது வந்து ஜஸ்ட் பார்க்கிங் பல்போட வெளிச்சம் தான். அதுவே நமக்கு நல்லா வெளிச்சம் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எல்இடிலாம் வந்து போட்டு காட்டுறேன். இது வந்து டெயில் லேம்ப்பு. இது வந்து நம்ம டெயில் லேம்ப்பு. பார்த்திங்கன்னா நியூட்ரல் லைட்டு, ஆர்பிஎம் அந்த லைட்டு. அதாவது இது வந்து நம்ம இன்ஜின் வார்னிங்காக வச்சுருக்கோம். அதாவது பைக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த லைட்டு வந்து நமக்கு ஆஃப் ஆயிரும். அதுக்காக வச்சுருக்கோம். வந்து பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டிசி கனெக்ஷன் வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். மீட்ரு பல்புமே பாருங்களேன். பேட்ரி சார்ஜ் ஆகிறதையும் பார்க்கலாம். ஆப்பில் ப்ளஸில் போனால் சார்ஜு, மைனஸில் போனால் டிஸ்சார்ஜு. மீட்ரு பல்பு பாருங்கள், எல்இடி தான், ஒயிட்டு தான் போட்டிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் பார்க்கிங் பல்பு தான். வெளிச்சத்தை வந்து பாருங்கள். இப்போ நான் வந்து மெயின் பல்பு வந்து போடுறேன். நமக்கு ஆர்பிஎம்முமே கம்மியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 1500 தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வெளிச்சம் நல்ல வெளிச்சம்.
இது வந்து லோ பீமில் தான் இருக்குது. இன்னும் ஹை பீம் போட்டேன்னா ஹை பீமுக்கான ப்ளூ லைட்டும் எரியுது. டெயில் லேம்பும் அழகாக எரியுது. நமக்கு ஹை பீம் தேவையில்லை, ஸோ லோ பீமே போட்டுக்கலாம். ஆக்சிலேட்டர் கொடுக்காமே நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து இருக்குது.